9ஆம் இடத்துல ஒரு கிரகம் எந்த கிரகம் தான் சரி, அது எப்படிப்பட்ட பிரச்சனையும் அவங்க பேஸ் பண்ணிடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. கெட்டது நடக்காது ராஜா. பயங்கரமான திறமையான குணம், எல்லாரையுமே வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிதுன ராசியை பொறுத்தவரை இருக்குங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம். உங்க லக்னத்துல இருந்து எந்த கிரகம் பலவீனமான திசாபதிப்பு நடந்துச்சோ, இப்ப கொஞ்சம் புதன் வக்கரமா இருந்தாரு பாருங்க. உடம்பு ஆரோக்கியத்திலையும் பொருளாதாரத்திலையும் வருமானத்திலையும் ரொம்ப செலவு கஷ்டப்பட்டீங்க. நீங்க மட்டும் கேட்டு பாருங்க. இதுல மிதுன ராசி மறுப்பே சொல்ல மாட்டாங்க. வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு ப்ரொமோஷன் எழுதியே கொடுத்துடலாம். கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா வெளிநாட்டு வெளி உள்ளவங்க வேலை உத்தியோகத்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கு, சூரியனோட சேர்ந்திருக்கு, தலைமை பொறுப்பு பணி முயற்சி வெற்றி ஸ்தானாதிபதியோட சேர்ந்திருக்கு. மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்குள்ள வேலை உத்தியோகத்துல இங்க ஒரு பெரிய லெவலுக்கு போகணும். நல்லா பாருங்க, 4 கிரகம் சூரியன், செவ்வாய், புதன், ராகு சேர்ந்திருக்கா? எல்லா கிரகத்தையும் குரு பகவான் பாக்குறாரா? எல்லாமே குருவுக்கு யாருக்கு குரு யோகமா இருக்கும் நான் சொல்லல. லக்கணத்துல இருந்து யாருக்கு உங்க ஜாதகம் நீங்க பிறக்கும் போது உங்களுக்கு குரு நல்லா இருந்தால் இப்ப எல்லாமே நல்லது நடக்கும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில மார்ச் மாத பலன். எப்படி? அம்மன் அருள் டிவில மார்ச் மாத பலன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது நல்லா பாருங்க. கால சக்கரத்தின் 11ஆம் இடத்துல 4 கிரகம் ஒண்ணு கூடி இருக்குது, குரு பாக்குறாருங்க. இது நிறைய பேருடைய வாழ்க்கையை கண்டிப்பா தரமான ஒரு மாசமாக அந்த மார்ச் மாசம் இருக்கும். பாத்துங்க, அனைவரும் சரி உங்களோட ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்க அடையக்கூடிய ஒரு மாதம்னா அந்த மார்ச் மாசம் மட்டும்தான். ஜாதகத்துல நல்லா திசாபுத்தி நடந்துட்டால் எல்லாமே யோகமா வரும். இந்த மாசம் எல்லாமே ஒரு விசேஷமான ஒரு நாளாக கண்டிப்பா இருக்குது. மார்ச் மாசத்துல எந்த காரியம் தான் சரி பயங்கரமா வெற்றியை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சத்துல, குரு பார்வையில் எல்லா கிரகம் இருக்கு. இப்ப மார்ச் மாசம் என்ன சொல்லணும்? எல்லாமே வெற்றியா வரக்கூடிய நேரமாக கண்டிப்பா வரும். நிறைய விசேஷமான ஒரு மாசம். மெயினா குலதெய்வத்துக்கு உகந்த மாசம் மார்ச் மாசம் தாங்க. எப்படி? குலதெய்வத்துக்கு உகந்த மாசம். மாசி மகம்பாங்க, இறந்த முன்னோர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான மாதம் இந்த மாதம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி மிதுன ராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 3வது ராசி. பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கணுங்க மிதுன ராசி கிட்ட. எத்தனை பேர் பிறந்தாலும் சரி பயங்கரமான திறமையான குணம், எல்லாரையுமே வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிதுன ராசியை பொறுத்தவரை இருக்குங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம். எப்படி? பயங்கரமான திறமையான குணம் மிதுன ராசியை பொறுத்தவரை இருக்கும். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. இவங்களுக்கு அடிதடிக்கு போகணும் அவசியம் கிடையாது. எல்லாரையுமே அனுசரிப்பாங்க. சொந்த பந்தம் எல்லாரையும் அனுசரிப்பாங்க. குடும்பத்துக்காக இழப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியவங்க, அறிவால ஒருத்தனை ஜெயிக்கக்கூடிய குணம், புத்திசாலி குணம். படிச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனா படிப்பு கல்வியில பெரிய டாப்பா இருக்குது இவங்களா இருப்பாங்க. கணக்கு வழக்கு எடுத்து பாருங்களேன், ஞாபக சக்தி பயங்கரமா இருக்கும். குழந்தை போல குணம் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க நல்லவன் நினைச்சா நல்லவன், கெட்டவன் நினைச்சா கெட்டவன். இதான் மிதுனம். ஆனா அனாவசியமா யார்ட்டையும் டச் வச்சுக்க மாட்டாங்க. என்னன்னா என்ன அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு வேலையை முடிச்சு கொடுப்பா, இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க. ஒரு விரோதியை விட நண்பனா ஏத்துக்கக்கூடிய பக்குவம் மிதுன ராசிக்கு நிறைய இருக்குங்க. அவன் எப்படிப்பட்ட விரோதியா இருந்தாலும் சரி, அவன்கிட்ட எப்படி அந்த காரியத்தை வாங்கி நம்ம ஜெயிக்கணும், அதை வேலை செய்யணும், கண்டிப்பா மிதுன ராசி சூப்பரா வேலை செய்வாங்க. சரி வாப்பா அப்படின்னு சொல்லி அழகா பேச்சு திறமை பயங்கரமா இருக்கும். இதான் மிதுனம். எப்படி? பேச்சு திறமை. இவங்ககிட்ட பேசி யாராலையும் சமாளிக்க முடியாது. கேட்டு பார்த்துங்க. அறிவுல ஃபர்ஸ்ட். அதனாலதான் மிதுன ராசி புத்திசாலியான ராசியில 3வது ராசியா வருது இந்த ராசி காலச்சக்கரத்தின். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பதற்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் நம்ம அம்மன் அருள் டிவில தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். தயவு செய்து இந்த மாத பலன் பார்க்கும்போது எல்லாருமே ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, இதை கண்டிப்பா எல்லாருமே கவனிச்சு பார்த்துக்கணும். நம்ம எல்லா விடையும் அம்மன் அருள் டிவில சொல்றதுதான். சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்கு. சில பேர் சொல்றாங்க நீங்க உங்க வீடியோ தொடர்ச்சியா பாக்குறோம், எதுவுமே உங்க வாழ்க்கையில எதுவுமே ஜெயிக்க முடியல, ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்போ உங்க ஜாதகத்தை நீங்க செக் பண்ணணும். உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் யோகமா இருக்கு, எந்த கிரகம் பலவீனமா இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குது. அது யோகமான கிரகத்தை பார்க்கும்போது இந்த யோகமான நேரம் வரும்போது யோகத்தை கண்டிப்பா ஆக்டிவேஷன் பண்ணணும். பலவீனமான காலம் வரும்போது பலவீனத்துக்கான பரிகாரத்தை பண்ணணும். இதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்றேன், நான் உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டு இந்த பலனை எடுங்க.
நீங்க பிறக்கும் போது அந்த கிரகம், அதாவது உங்களுடைய பிறந்த நேரம் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுது. இத்த வயசுல இது நடக்க போகுதுப்பா, இதுல போங்கப்பா, இதுல போகாதப்பா, ஏதாவது சொல்லுவாங்க, ஜாதகத்துக்கு தான் சொல்லுவாங்க. இப்ப சுத்தி வர கோச்சார கிரகம் பார்த்தீங்களா, இப்ப பலன் சொல்ற மாதிரி இது வந்து உடல். உயிருங்கிறது பிறந்த நேரம் தான். அங்கே நல்லா இருந்தா இங்க நல்லது கொடுக்கும், அங்கே கெட்டது இருந்தா கண்டிப்பா இங்க கெட்டது நடக்கும். இதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கான விஷயத்த நம்ம பண்ணணும், அவ்வளவுதான். கிரகம் எந்த கிரகம் பலவீனம், அதுக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணணும், இதை பார்த்து மூவ் பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அதனாலதான் பொது பொருள் நம்ம அம்மன் டிவில நம்ம கொடுக்க காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. இதான் ரீசன். இதுதான் சில பேர் சொல்றாங்களே, இன்னும் உங்க வீடியோ பார்த்துருக்க இன்னும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் இல்லை, ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிக்க முடியும். இப்ப கிரகம் இப்ப உங்க ராசியில பாருங்க, குரு பகவான் சஞ்சார செய்றாரு. அடுத்த 3ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சார செய்றாரு. இதுல சிம்மத்துல 9ஆம் இடத்துல பாருங்க, சூரியன் செவ்வாய் புதன் ராகு 4 கிரகம் ஒரே இடத்துல 9ஆம் இடத்துல. கோச்சார கிரகம் நல்லா இருக்குங்க. 9ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்குங்க. 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் உச்சத்துல உட்காந்துருக்காருங்க. சுக்கிரன் உச்சம். அடுத்து சனி பகவான் சேர்ந்துருக்காரு பாருங்க. 2 கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது. ஒண்ணு சூரிய பகவான் 10ஆம் இடத்துக்கு போறாரு மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம். மார்ச் 25க்கு அப்புறம் 11ஆம் லாபத்துல வந்து சுக்கிரன் ஏறாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல யோகத்துல உட்காந்துருக்காரு. நான் ஏன் நல்லது நடக்குதுன்னு சொல்றது தெரியுமா? திரிகோண ஸ்தானத்துல யோகத்துல உட்காந்துருக்காரு. அப்ப யோகம் வருமா வராதா? வரணும் இல்ல. 9ஆம் இடத்துல ஒரு கிரகம், எந்த கிரகம் தான் சரி, அது எப்படிப்பட்ட பிரச்சனையும் அவங்க பேஸ் பண்ணிடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். கெட்டது நடக்காது ராஜா. கெட்டதை தூக்கி வீசக்கூடிய நேரம் வருது. தயவு செய்து உங்க அறிவை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணி அடிங்க. கண்டிப்பா நெத்தி அடிக்கலாம். உங்களால முடியுங்கிற தன்னம்பிக்கை மட்டும் நீங்க விடாம மட்டும் இருந்தா போதும். மிதுன ராசி இந்த மாசத்துல மட்டும், மார்ச் மாசத்துல எல்லாருமே உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு எடுத்தா கரெக்டா ஒரு முடிவு எடுத்து பாருங்க, கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல காரியம் நடக்குது, அதனால சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. நான் ஓப்பனா சொல்றேங்க. யாருடைய, நான் சொல்லல, உங்க பிறந்த நேர பிரகாரம் உங்க லக்னத்துல இருந்து எந்த கிரகம் பலவீனமான திசாபதிப்பு நடந்துச்சோ, இப்ப கொஞ்சம் புதன் வக்கரமா இருந்தாரு பாருங்க, உடம்பு ஆரோக்கியத்திலையும் பொருளாதாரத்தையும் வருமானத்திலையும் ரொம்ப செலவு கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்க மட்டும் கேட்டு பாருங்க. இதுல மிதுன ராசி மறுப்பே சொல்ல மாட்டாங்க. எப்படி மறுப்பே சொல்ல மாட்டாங்க. எனக்கு வருமான பிரச்சனை இருந்துச்சு, பொருளாதார பிரச்சனை இருந்துச்சு, இன்கம் பிரச்சனை இருக்கு, இட பிரச்சனை இருந்துச்சு, பூமி பிரச்சனை இருந்துச்சு, சொத்து பிரச்சனை இருந்துச்சு, நான் பேச்சால ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன், அம்மாவுடைய உடம்பு, அப்பாவுடைய உடம்புல ஒரு மருத்துவ செலவு, அப்பா தந்தை தாயோட சொத்துல ஒரு வில்லங்கம், இது மாதிரி நிறைய பிரச்சனை பார்த்தேன், நிரந்தரமான ஒரு நல்ல வேலை கிடைக்கல, இப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய கொடுப்பாங்க. நீ கேட்டு பாருங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மிதுன ராசிக்காரங்க. அங்க புதன் வக்கரமா இருக்கும்போது அங்க பின்னோக்கி போன, இப்ப நீங்க ரிவர்ஸ்ல போனீங்க, முன்னாடி போனதான் கரெக்டா போய் ஒரு விஷயத்தை அடைய முடியும், பின்னாடி போனா அடைய முடியுமா? அதனாலதான் நான் நிறைய விஷயம் தடங்கள் நடந்துச்சுங்கிற விஷயம் இந்த மிதுன ராசிக்கு நான் சொல்றேன்னா சொல்லவே மாட்டேன். கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு தடங்களை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. இப்ப சந்திக்க மாட்டீங்க. என்ன காரணம்? எதனால சந்திக்க மாட்டீங்க? நான் தெரிஞ்சுக்கலாமா? நல்லா பாருங்க. 4 கிரகம், சூரியன் செவ்வாய் புதன் ராகு சேர்ந்திருக்கா? எல்லா கிரகம் குரு பகவான் பாக்குறாரா? எல்லாமே குருவுக்கு யாருக்கு குரு யோகமா இருக்கும்? நான் சொல்லல, லக்கணத்துல இருந்து யாருக்கு உங்க ஜாதகம் நீங்க பிறக்கும் போது உங்களுக்கு குரு நல்லா இருந்தால் இப்ப எல்லாமே நல்லது நடக்கும். நான் ஓப்பனா சொல்றேன். வேலை கிடைக்காங்க, வேலை ஒத்துதுல பயங்கரமான ஒரு வெற்றி கிடைக்கும் பாருங்க. வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு ப்ரொமோஷன் எழுதியே கொடுத்துடலாம். கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா வெளிநாட்டு வெளி உள்ளவங்க வேலை ஒத்துது ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கு, சூரியனோட சேர்ந்திருக்கு, தலைமை பொறுப்பு பண்ணி முயற்சி வெற்றி ஸ்தான அதிபரோட சேர்ந்திருக்கு. மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்குள்ள வேலை உத்தியோகத்துல இங்க ஒரு பெரிய லெவலுக்கு போகணும். மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்குள்ள வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷனை பார்க்கணும், நல்ல ஒரு மாற்றம் வரணும், எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றியா வரணும். தோல்விக்கே வாய்ப்பு இல்லை ராஜா. சகோதர உள்ள ஒரு மன வருத்தம் இருக்கும், இனிமே இருக்காது. கேஸ், ஏதோ ஒரு கேஸ் உங்க மேல போட்டிருக்காங்க, இருக்கா இல்லையா? ஒரு வழக்கு இருக்கு, அது எது தொழிலா இருக்கணும், ஏதோ ஒரு வழக்கு என் மேல போகுது, அந்த வழக்குக்கு இப்ப முடிவு கட்டுவீங்க. அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும். மாணவர்கள்லாம் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் வரும், நிரந்தரமான வேலை, சூப்பரான வேலை, நல்ல ப்ரொமோஷனான வேலை. இப்ப கோச்சாரகரம் நல்லது சொல்லுது. அம்மா ஜாதகத்துல ஆனா நல்லது இருக்கான்னு நீங்க பாத்துக்கணும். அதான் ஜாதகத்தை நாங்க எல்லாருமே செக் பண்ணுங்க நான் எல்லாம் சொல்ற காரணம். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிர்க்க எப்ப எந்த பேங்க்ல போய் லோன் கிடைக்கும். கல்யாணம் கண்டிப்பா 100% இப்ப நடக்கும். ஏன் காரணம்? எதுக்கு கல்யாணம் நடக்கும்? சுக்கிரன் உச்சத்துல உட்காந்துருக்காரு, 5ஆம் வீட்டதிபதி உச்சத்துல 10ஆம் இடத்துல, உங்க ராசி மேல குரு. அப்ப குழந்தை பாக்கியம், காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வருங்க. திருமணம் பண்றது எந்த ராசி நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்ப மிதுன ராசியில பிறந்த அனைவருக்கும் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். எந்த ஒரு வழக்கிலும் ஜெயிச்சிருவீங்க. எதிரி இருக்காது, பகை இருக்காது, நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. இப்ப பாருங்க, ஏதாச்சும் நகை வாங்குவீங்க, ஏதாச்சும் இடம் வாங்குவீங்க, ஏதாச்சும் வீடு வாங்குவீங்க, ஏதோ வண்டி வாங்குவீங்க, ஏதாச்சும் ஒரு புதுசாக பண்ணுங்கிற மனசுக்கு ஒரு பிளான் ஓடும் பாருங்க உங்களுக்கு. ஏன்னா இங்க சுக்கிரன் உச்சத்துல இருக்காரு.
நல்லா பாருங்க, ஆசைப்பட்ட கிரகம் உங்க மேல உச்சத்துல இருக்கு. அதனாலதான் நேரம் வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க, பூமி வாங்குற வார்த்தையை நான் சொல்றேன். என்ன சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு. அப்ப நல்ல நேரம் நெருங்கி வருது. அப்ப எல்லாம் மூவ் பண்ணி அடிங்களே. கண்டிப்பா உங்களால முடியும். ஜெயிக்க முடியும். ஜெயிக்கக்கூடிய ராசி மிதுன ராசி இருக்கு. இப்ப எடுங்க லாட்ரி வருது. நீங்க எடுத்து பாருங்க, அடிக்கலாம் திருப்பி கேளுங்க. கண்டிப்பா 100க்கு 100% அடிக்குங்கன்னா 5ஆம் வீட்டு அதிபதி உச்சத்துல உட்காந்துருக்காரு. அதனாலதான் நான் லாட்ரி அடிக்குங்கிற வார்த்தைக்கு கொண்டு போறேங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லவே மாட்டேன். லாட்ரி கண்டிப்பா அடிக்கும். ஒண்ணு சொத்து கிடைக்கணும், லாட்ரி கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயம் பணம் உங்களுக்கு வரணும். ஜாதகம் நல்லா தசாபத்தினா நல்லா இருக்கும். அதில் லாட்ரி ஓடுறதுக்காண்டி அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போடுறோம். ஜாதகம் பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த யோகம் உண்டு. மெயினா அந்த அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்குத்துறை சூப்பரா இருக்கும். எழுத்துக்கணி சம்பந்தத்துறை நல்லா இருக்கும். ஐடி ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, ரியல் பிசினஸ் பண்றவங்க, கெமிக்கல் ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு எல்லாம் சூப்பரான யோகம் இருக்கு. நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை நல்ல ஒரு மாற்றம் உண்டு. அப்ப எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு வேலை செய்யல. இப்ப நல்ல நேரம் நெருங்கி வருது. பெண்களுக்கு சூப்பரா ஒரு அமைப்பு வரும். அப்ப எல்லாமே நல்ல நேரமா இருக்கு. அதனால சொல்றேன், நம்ம மிதனராசி போது நான் கெட்டது நிறைய விஷயம் நடக்காதுங்க. தயவுசெய்து சொல்றேன், திருமணம் சார்ந்த விஷயம், திருமணத்துல உள்ள தரங்களை நீங்க நல்ல ஒரு மாற்றம் அதிகமா நல்ல நேரமா வேலை செய்து பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். பாத்துங்க, சில பேர் கேட்குறீங்க மிதனராசியில பிறந்தவங்க கைப்பட ஜாதகம் எழுதி கொடுப்பீங்களா? ஏன்னா நிறைய பேர் பிரிண்டோட்ல போறாங்க. கைப்பட எழுதுவீங்களா? கண்டிப்பா நம்ம கைப்பட தான் ஜாதகம் எழுதி கொடுக்குறோம். அதாவது திருக்கணித முறைப்படி உங்க ஊருக்கு ஏத்தாப்புல கைப்பட நம்ம ஜாதகம் எழுதி கொடுக்குறோம். நிறைய பேர் ஜாதகம் எழுதி தருவாங்க. கண்டிப்பாக நம்ம கண்டிப்பா நிறைய பேர் ஜாதகம் எழுதி கொடுக்குறோம். அந்த ப்ராசஸ் இப்ப நம்ம பண்ணிருக்கோம். இப்ப நட்சத்திரம் பார்ப்போம். அதுல முதல் நட்சத்திரம் எப்படி? இதுல அவருடைய முதல் நட்சத்திரம் மிருகசீரத்துல பிறந்தவங்க. எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம் பயங்கரமா இருக்கும். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க மிருகசீரத்துல பிறந்தவங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பாருங்க, ஒரு பிரச்சனை, கலகம், போட்டி, போராட்டம், செலவு, நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா அந்த மிருகசீரம் தான். நீங்க கேட்டு பாத்துக்கோங்க. நிறைய பிரச்சனை, ஒரு மனக்குழப்ப தடுமாற்றத்துக்கு போய் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு ஒரு குழப்பத்துக்கு தடுமாற்றத்துக்கு போறது ஏன்னா மிருகசீரம் பிறந்தவங்க மட்டும்தான். நான் சொல்றது இதுக்கு முன்னாடி நடந்தது இப்படி. இப்ப பாருங்க, எல்லாமே நல்ல ஒரு யோகமா இருப்பாங்க. முதல் விஷயம் சொல்றேன், வீட்டுல ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் நடக்கும் பாருங்க மிருகசீரத்துல பிறந்தவங்க. எப்படி? நல்ல காரியம், நல்ல விஷயம் தேடி வரும். படிப்பு கல்வியில பயங்கரமான ஒரு லெவலுக்கு போவீங்க. எப்படி? வேலை உத்தியோகத்துல வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி சூப்பரா இருக்கும். எத்தனை பேர் மிருகசீரத்தை பார்த்தாலும் சரி, நல்ல ஒரு லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய யோகம் வேலை செய்யும். யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, ரியல் எஸ்டேட் பிசினஸ், அடுத்து பாருங்க இந்த கட்டிட சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு? மிருகசீரத்தை பார்த்தவங்க நல்ல ஒரு யோகம் தேடி வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். இதுலையுமே பாருங்க சிவபெருமானுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அப்ப திருவாதிரையில பிறந்த எல்லாத்துக்கும் சொல்றேன், டைமிங் பக்காவா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, குடும்பத்துல ஒரு செலவுகள், தடைகள், தாமதம் எல்லாமே நீங்க நிறைய பாத்தீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், நிறைய பேருக்கு தடங்கள் சந்திச்சீங்க. ஆனா இனிமேல் தடங்கள் வராது. நிறைய நல்ல விஷயம், ஒரு எதிர்பார்த்த ஒரு ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. யாருக்கு? திருவாதிரையில பிறந்தவங்க சொல்றேன். எதிர்பாராத ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க. எதிர்பார்த்த ஒரு பணம், வருமானம், பொருளாதார இன்கம்ல பயங்கரமான ஒரு லெவல கண்டிப்பா சந்திக்க போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது. நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. எழுத்து கடிதம், படிப்பு கல்வி, நிறைய ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் தேடி வரும். நான் சொல்றது திருவாதிரையில பிறந்தவங்க சொல்றேங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம் நிறைய இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தாவே. எப்படி? ஒரு பாசத்தை கொடுத்து பாருங்க, பழகி பாருங்க, அன்பு புரியும். எப்படி? புனர்பூச பிறந்துட்டா நல்லா பழகி பாருங்க, ஒரு அன்பான குணம், தன்மையான குணம் நிறைய இருக்கும். இனிமே எது வந்தாலும் சரி, புனர்பூசணம் எல்லா எது வந்தாலும் பயப்படாம இறங்குங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுது. இடமோ, வீடோ, வண்டியோ, வாகனமோ, சொத்தோ, ஒரு திருமண வாழ்க்கை, நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா இந்த புனர்பூசணத்துல வந்து சூப்பரான ஒரு யோகம் தேடி வருது. படிப்புகளில் ஒரு மாற்றம் நல்லா வரும். தொழில் வெற்றி கொடுக்கும். மெயினா இந்த பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், இது மாதிரி நிறைய ஃபீல்ட்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், நல்ல யோகம் பர்ஃபெக்டா வேலை செய்யுது. கரெக்டா நீங்க பிளான் பண்ணி போனா இனிமேல் நிறைய கட்டத்தை சந்திச்சிட்டீங்க. 2-3 மாசம் உங்களை புளிஞ்சு எடுத்துட்டாங்க. என்ன நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காக தான். இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க பக்கம் தேடி வருது. நல்லது கண்டிப்பா நடக்கும், கெட்டது நடக்காது. நிறைய ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும். புனர்பூச நட்சத்திரம் பிறந்தது